வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல இப்ப வந்து மீள்பார்வை பண்ண போறோம். அதாவது ரிவிஷன். பாடம்லாம் படிச்சு முடிச்சுட்டோம். இப்ப ரிவிஷன் தான் பண்ண போறோம். இப்ப மீள்பார்வை 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஆன்ட்டி வந்து சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்க வந்து பார்க்காம தான் செஞ்சு அனுப்பணும். இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள் நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த திருக்குறள் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இந்த திருக்குறள்ல வந்து நீங்க சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கு. அந்த வார்த்தைகள் என்னன்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணி கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அந்த முழு திருக்குறளையும் எழுதி அனுப்பணும். சரிங்களா? அந்த திருக்குறள் நம்ம நிறைய தடவை பயிற்சி பண்ணிட்டோம். இதை அழகா பண்ணி அனுப்புங்க. பார்க்காம தான் செய்யணும். ரெஃபர் பண்ணக்கூடாது புக்கு. அம்மாவையோ அப்பாவையோ யாரையுமே கேட்க கூடாது. சரிங்களா? அடுத்தது இது வந்து உரைப்பகுதி. இந்த உரைப்பகுதி ஒரு சின்ன கதை. இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் இங்கேயும். இதை ஒரு தடவை வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. அடுத்தது இங்க படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த படத்துக்கு நீங்க ஒரு சின்ன கதை தொடர் அமைக்கணும். இதுவும் ஆல்ரெடி நீங்க பண்ணதுதான். இந்த கதைக்கு ஒரு பெயரும் கொடுங்க. சொல்லி அந்த தொடர் ஒரு 10 வரிக்குள்ள நீங்க வந்து இந்த தொடர் அமைச்சு அனுப்புங்க. அடுத்தது இது மேட்ச் த ஃபாலோயிங். நீங்க வந்து இடது பக்கம் வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு சரியான பொருள் உள்ள வலது பக்கம் உள்ள வார்த்தையை நீங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு நேரா எழுதி அனுப்பணும். 1 2 3 எல்லாம் போடக்கூடாது, அதுக்கு நேரா எழுதி அனுப்பணும். அடுத்தது ஆப்போசிட்ஸ், எதிர்ச்சொற்கள். இப்ப இடது பக்கம் இருக்கிற வார்த்தைகளுக்கு எதிர்ச்சொற்கள் எது அப்படின்றத வலது பக்கம் சரியான வார்த்தையை எடுத்து அதுக்கு நேரா எடுத்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது ஒருமை பன்மை. ஒருமை பன்மை நம்ம படிச்ச எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். சிங்குலர் ப்ளூரல் இல்லையா? இப்போ ஒருமைக்கான சொற்கள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பன்மை அந்த சொற்கள் என்ன வரும்ன்றத நீங்க கரெக்டா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? என்ன தெரியுதோ எழுதி அனுப்புங்க. ஆல்ரெடி நம்ம பயிற்சி பண்ணதுதான் இது எல்லாமே. அடுத்தது கோடிட்ட இடம். இங்க பாத்தீங்கன்னா ஒரே அதாவது ப்ரொனன்சியேஷன், ஒரே ஒலி வரக்கூடிய 2 வார்த்தைகள் இங்க இருக்கு. ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு மீனிங், வெவ்வேறு பொருள் இல்லையா? இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல எந்த வார்த்தை வந்து எந்த பொருள் உள்ள வார்த்தை வந்து சரியா பொருந்தி வரும் அப்படின்றத நீங்க எடுத்து எழுதி அனுப்புங்க. இதுதான் எக்ஸசைசஸ் செல்லக்குட்டீஸ். நீங்க சூப்பரா பண்ணி அனுப்புங்க. ஆனா எல்லாமே நீங்களே உங்க ஓன்ல தான் பண்ணணும். எதுவுமே ரெஃபர் பண்ணக்கூடாது, ஹெல்ப் எடுத்துக்க கூடாது. என்ன தெரியுதோ எழுதி அனுப்புங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் வந்து ஹெட்டிங் போட்டு தான் அது கீழே உள்ள எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? கேள்வியோட தான் பதில் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் உரைப்பகுதி மட்டும் வெறும் அந்த உரைப்பகுதி எழுத வேண்டாம், கேள்வி எழுதி பதில் மட்டும் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.